ஸோ ஹே ட்ரேடர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எதில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஈத்தீரியம் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கம்மி குவான்டிட்டி வந்து என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் வந்து ப்ரைஸ் வந்து அகைன் வந்துட்டு ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் ஒரு பையிங் சிம் கிரியேட் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் ஸோ அங்கே கொஞ்சம் குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டு சேம் இதர் எஸ்எல் வந்து கொஞ்சம் ட்ரைல் பண்ணி திஸ் கேண்டலுக்கு மேலே இங்கே எங்கேயும் வந்து ட்ரைல் பண்ணி வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஏன் ரொம்ப கம்மி எஸ்எல்ல ட்ரேட் எடுத்துருக்கேன்னா, ஸோ டுடே வந்து சண்டே மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து சாட்டர்டே சண்டேஸில் கொஞ்சம் சைட்வேஸ் டூ கொஞ்சம் மொமெண்டம் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கம்மி குவான்டிட்டி தான் வந்துட்டு வந்து இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கேன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன். இந்த திஸ் பர்டிகுலர் கேண்டில் வந்துட்டு இந்த கேண்டில் வந்துட்டு ஏதோ ஒன்று பையிங் கிரியேட் ஆகிட்டு அகைன் வந்து கண்டினியூஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி வந்து இங்கே செல் பண்ணலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரைஸ் வந்து ஒரு பையிங் சைட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸிங்கில் வந்துட்டு மேலே நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சின்னா கொஞ்சம் செல் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ என்ட்ரி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் இந்த ட்ரேட் வந்து நான் எடுத்தேன்ட்டு. ஸோ ட்ரேடர்ஸ் அகைன் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து அகைன் 2 lakhs வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அகைன் 2 lakhs இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். தென் எஸ்எல் வந்துட்டு நியர்லி சேம் வந்துட்டு இந்த பர்டிகுலர் கேண்டில் ஹை நியர்லி இதுக்கு வந்துட்டு ஒரு 600 rupees எஸ்எல் அண்ட் தென் இதுக்கு வந்து நியர்லி ஒரு 150 எஸ்எல். ஸோ ஓவராலாக 700 800 அந்த ரேஞ்சில் தான் எஸ்எல் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் அகைன் இங்கேருந்து ஃபர்தராக ப்ரைஸ் வந்து கண்டினியூஷன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நியர்லி இந்த கேண்டிலோட லோ தான் வந்து டிபி. ஸோ சேம் இதையும் ட்ரைல் பண்ணி வச்சுருவோம். ஸோ ட்ரேடர்ஸ் குவான்டிட்டி வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வந்து நம்ம வந்து ட்ரேடு இன்னும் வந்துட்டு ஆடப் பண்ண போகிறதில்ல. ஸோ இதான் ஃபைனல் குவான்டிட்டி. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏன் இந்த ட்ரேட் எடுத்துங்கிறத வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம எப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடுவோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக வந்துட்டு 1 வீக்காக வந்து சப்போர்ட் சஸ்டெயினாக ட்ரை பண்ணிட்டே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் 1 வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஸோ இன்றைக்கி மண்டே ஓப்பன் ஆன கேண்டில் தான் மண்டே கேண்டில். ஸோ என்ன இருக்குது ப்ரைஸ் வந்துட்டு ஹையர் லெவலில் சஸ்டெயின் ஆக ட்ரை பண்ணுது. ஆனால் ப்ரைஸ் வந்துட்டு க்ளோசிங் டைமில் வந்துட்டு நல்ல மொமெண்டமில் க்ளோசிங் வைக்கவே முடியல. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 5 கேண்டில்ஸாக நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கனாலே தெரியும். ஸோ இந்த லாஸ்ட்டு 5 கேண்டில்ஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். கேண்டில் இந்த வால்யூமையும் வந்து நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மண்டே கேண்டில் வால்யூம் பாருங்கள். ஸோ இது வந்து கீழே பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல கீழே மண்டே 9. ஸோ இதுதான் மண்டே கேண்டில். ஸோ இந்த கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? லோ மீன்ஸ் இந்த கேண்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு. ஸோ நல்ல வால்யூம் கேண்டில். பட் க்ளோசிங் டைமில் என்ன இருக்குது? ரெசன் பேஸ் ஆகிட்டு செல்லிங் வந்துருக்கு. ஸோ அடுத்த கேண்டில் பாருங்கள் ஓப்பன் ஆகிருக்கு, நல்லா பை ஆகிருக்கு, அகைன் ஹை வெஸ்ட் க்ளோசிங் டைமில் ரிஜெக்ஷன். அடுத்த கேண்டில் பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு செல்லிங் வந்து என்ட்ரு ஆகிருக்காங்க. ஸோ இந்த 2 கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செல்லிங்கே இல்லை. பட் இந்த கேண்டில் பாருங்கள் செல்லர்ஸ் கொஞ்சமாக உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள் அடுத்தது செல்லிங் வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த கேண்டில் பையர்ஸ் வந்து ஃபுல்லாக டீப்பாக வந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹையஸ்ட்டில் வந்து செல்லிங் வந்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு பர்டிகுலர் லெவலில் வந்துட்டு பையர்ஸ் வந்து நல்லா அக்ரெசிவாக ட்ரை பண்ணியிருக்காங்க பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு. ஆனால் என்னாச்சு அகைன் வந்து ஹைஸ்லேருந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி நியர் த லோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த அடுத்த கேண்டலும் பார்த்துங்க கொஞ்சம் இண்டிஷன் கேண்டில். ஸோ அகைன் வந்துட்டு ஃபர்தராக பையிங் போகுதுன்னா ஸோ சேம் வந்துட்டு ஹைஸில் போகும்போது செல்லர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஹைஸில் அகைன் வந்துட்டு செல்லர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். லோவர் த டைம் ஃப்ரேமில் நான் எடுத்தேன்ட்டு இந்த பர்டிகுலர் டைமில் நான் எடுத்தேன்ட்டு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஹை பிரேக் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹை கிரியேட் இருக்குது, அகைன் செல்லிங் வந்திருக்கு, ஹை பிரேக் ஆகிட்டு அகைன் ரெஸ்ட் செல்லிங் வந்திருக்கு, டேரக்ட் ஹை பிரேக், அகைன் ரெஸ்டன் பேஸாக இருக்குது, அகைன் ஹோல்டாக இருக்குது, லோ வச்சுட்டே வந்துட்டு அகைன் ஹை பிரேக். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அகைன் செல்லிங் வந்திருக்கு. ஆனால் என்ன ஹையர் லெவலில் அகைன் ப்ரீவியஸ் சைஸ் வந்து டெஸ்ட் ஆக முடியல. ஸோ ஃபஸ்ட்டு தடவையே வந்து ஃபெயில் ஆகிட்டு அடுத்த தடவையும் அகைன் 2வது தடவையும் பையர்ஸ் வந்து என்ட்ராங்க. ஆனால் அகைன் வந்துட்டு ஹையர் லெவலில் போக முடியல, அகைன் லோ வந்துட்டாங்க. ஸோ நான் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா வந்துட்டு நான் அந்த இடத்துல எங்கே எடுத்திருக்கேன்? மிடில் ஆஃப் த ஸ்விங்கில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்துட்டு நான் எந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கேன்னா ஸோ மிடில் ஆஃப் த ஸ்விங்கில். ஸோ பையே இருக்குது, அகைன் செல்லிங் வந்துருக்கு, இந்த மிடில் போயிட்டு நான் இங்கே செல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து வரல. ஸோ அதனால் வந்துட்டு கம்மி குவான்டிட்டி தான் ஆட் பண்ணேன். ஸோ எப்போ அகைன் தேர்டு தடவையும் வந்து பையர்ஸ் ட்ரை பண்ணிட்டு அகைன் வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் ஆகிறாங்களோ கன்ஃபார்ம் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து ஃபர்தராக இங்கே வந்து சப்போர்ட்ஸ் வந்து பிரேக் டவுன் நியர்லி இந்த 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 பர்டிகுலர் சப்போர்ட்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு மொமெண்டம் வந்தோன்னா நம்ம டிபி வர மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து நம்மளோட ஃபேவரபுளாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நியர்லி காஸ்ட் டு காஸ்ட் பக்கமாக தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ நல்லாவே நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமே நல்ல ஒரு செல்லிங் வந்துருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ ட்ரேடர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல ஒரு செல்லிங் வந்துட்டு இன்னும் ஒரு மூவ் வந்துச்சுன்னா நியர்லி நம்ம டிபி வந்துடும்.
ஸோ ட்ரேடர்ஸ் டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு என்ட்ரி ஃபஸ்ட்டு சிங்கிள் லாட் வந்து இங்கே செல் பண்ணேன். தென் செகண்ட் சிங்கிள் லாட் வந்து இந்த பையிங் வந்து ஃபெயிலியர் அப்போ இங்கே செல் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரே சிங்கிள் கேண்டில்லையே நியர்லி வந்துட்டு நம்ம ஃபுல் டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல ட்ரேட்னே சொல்லுவேன். ஸோ நம்ம வீக்னஸை பேஸ் பண்ணி தான் செல் பண்ணியிருந்தோம். ஸோ சப்போர்ட் டெஸ்ட் ஆகுது. ஸோ ப்ரைஸ் வந்து ஹை கிரேட் ஆகுது, செல்லிங் வருது. அகைன் ஹையர் லெவலில் ஃபஸ்ட்டு தடவை புஷ் பண்ண முடியல, அகைன் நியர் த லோ வந்துட்டு செகண்ட் தடவை ப்ரைஸ் வந்து அகைன் ட்ரை பண்ணுது, ஹையர் லெவலில் புஷ் பண்ணல, லோ வந்துட்டு அகைன் தேர்ட் தடவையும் பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஹையர் லெவலில் போக முடியல, அகைன் நம்ம செல் பண்ணோம். ஸோ இந்த லெவலில் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ப்ரைஸ் வந்து சிங்கிள் கேண்டில்லே நியர்லி வந்துட்டு நம்ம டிபி வந்து ஃபுல்லாமே டிபி அடிச்சுட்டு, ஸோ ஒரு நல்ல ட்ரேட்னு சொல்லுவோம். சண்டே வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருக்கும், அதனால் வெயிட் பண்ணி நான் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் எடுத்தேன். ஸோ இன்றைக்கான டிபி வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வேணால் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் தென் இன்ஸ்டாவோட லிங்க் கொடுத்துருங்க. ஸோ கிளிக் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் வந்துட்டு எந்த ஒரு கம்பல்ஷனும் இல்லை. ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னா மட்டும் கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர்லையோ இல்லை வந்து இன்ஸ்டா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ நாளைக்கு ஏதோ ஒன்று செட்டப் இருந்துச்சுன்னா ட்ரேட் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ லவ் யூ, பை கைஸ்.